வெள்ளையா இருக்கிறவங்க தான் அழகா இருப்பாங்க, அவங்கள தான் மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு தமிழ் சினிமாவே நம்பி ஓடுன அந்த காலத்துல அது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சி எரிஞ்சு கருப்பா பரட்ட தலையோட வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு சிவாஜி ராவ் கெய்க்வாட் அப்படிங்கிற சாதாரண ஒரு பஸ் கண்டக்டர் 1975 அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படம் மூலமா ஒரு இரும்பு கேட்டை திறந்து தமிழ் சினிமாவுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரு. தன்னோட ஸ்டைலாலையும் திறமையாலையும் தமிழ்நாட்டுல பட்டி தொட்டில உள்ள பாமர மக்களையும் கட்டி இழுத்த ஒரு பேரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவோட 100 ஆண்டு கால வரலாற்றுல 50 ஆண்டு காலம் ஒரே ஒருத்தரோட ராஜ்யம் தான். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு மொத்தம் 3 தலைமுறையையும் ரசிக்க வச்ச ஒரு நெருப்பு பேரு ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய துருவம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமா ரஜினி வருவதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு இமயத்தை தக்க வச்சிருந்தது. 2009 ஆண்டு செப்டம்பர் 28 அன்னைக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல கமல்ஹாசனுக்கு 50ஆம் ஆண்டு பொன்விழா நடக்குது. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றாரு, என்னுடைய கலை உலக அண்ணா கமல் அவர்களே அப்படின்னு சொல்லி அரங்கம் மத்தியில தன்னோட பேச்சு ஆரம்பிக்கிறாரு ரஜினிகாந்த். சினிமா துறையில மம்முட்டியா இருக்கட்டும், மோகன்லாலா இருக்கட்டும், ராஜ்குமாரா இருக்கட்டும், அமிதாப் பச்சனா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்றாரு ரஜினிகாந்த். இதுக்கு அங்க இருந்த யாருமே ஆச்சரியப்படல. காரணம் எல்லாருக்குமே தெரியும், கலைத்தாயின் பிதாமகன், தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் கமல்ஹாசன் அப்படின்னு. 1960 களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற படத்துல அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படின்னு ஒரு குரல் ஒலிக்குது. அந்த குரல் தான் இன்னைக்கு இந்திய சினிமாவே தலை நிமிர காரணம். இயக்கம், திரைக்கதை, வசனம், நடனம், பாடல் அப்படின்னு சினிமாவோட சகலகலா வல்லவன் கமல்ஹாசன். இங்க எவ்வளவோ உச்ச நடிகர்கள் இருக்கலாம், உச்ச இயக்குனர்கள் இருக்கலாம், அவங்க எல்லாருமே கமல் ரசிகனா தான் இருக்க முடியும். காரணம் சினிமாவோட டிக்ஷனரி கமல்ஹாசன். ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு இந்த ஈரெதிர் துருவங்கள் இணைறாங்க அப்படிங்கிற செய்தி ஊடகம், சமூக வலைதளம் அப்படின்னு தீயா பரவுது. 1976 மூன்று முடிச்சு படம் மூலமா இணைஞ்சு நடிக்க ஆரம்பிச்சவங்க 16 வயதிலே படத்துல பரட்டையாவும் சப்பானியாவும் வரலாறு படைச்சாங்க. கடைசியா 1979 நினைத்தாலே நிற்கும் படம் தான் இவங்க இணைஞ்சு நடிச்ச கடைசி படம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாசான அப்டேட் வெளியாயிருக்கு. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்புல கமல்ஹாசன் வழங்கும் ரஜினிகாந்த் நடிக்கிற தலைவர் 173 படத்தோட அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படத்தை அண்ணாமலை படத்திற்கு பிறகு சுந்தர் சி ரஜினியோட இணைஞ்சு இயக்குறாரு. இந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு அறிவிக்கப்படாத நிலையில இந்த படத்துல யாரு இசையமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேலும் 2027 பொங்கலுக்கு இந்த படம் வெளியாகும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாயிருக்கு. மாதிரியான ட்ரெண்டிங் தகவல்களுக்கு அஞ்சு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.